நிறைய பேர் சொல்றாங்க, எப்படி நான் நீதியாய் வாழ்வது, எங்க அப்பா சரியில்லையே. எப்படி நான் நீதியாய் வாழ்வது, எங்க அம்மா சரியில்லையே. எப்படியாய் நான் நீதியாய் வாழ்வது, என் கூட பிறந்தவங்க யாருமே சரியில்லையே. வேலை ஸ்தலத்தில் இருக்கிற யாருமே சரியில்லையே. அவங்க மோசமா இருக்காங்க, நானும் மோசமா தான் இருக்க முடியும்னு அனைவரும் சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்துல பார்த்து சொல்லு, யோசிப்பு தெரியுமா? யாருங்க அவரு? பைபிள் இருக்கிறவர். பக்கத்துல பார்த்து சொல்லு, யோசேப்பினுடைய அப்பா. சொல்லுங்க, 4 பொண்டாட்டிக்காரர். ஒரே குடும்பத்துல ஒரே வீட்டுல 4 பொண்டாட்டி வச்சு குடும்பம் நடத்துறார். எப்படி நடத்திருப்பார் யோசிங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யோசேப்பினுடைய அம்மா தெரியுமா? அம்மா ராகேல் அம்மா. சொல்லுங்க, விக்கிரக திருடி அப்படின்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அங்க கூட பிறந்த 12 சகோதரர்கள் இருந்தாங்கல்ல, 10 சகோதரர்கள் இருந்தாங்களே, அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒருவன் பீறுகிற ஓநாயா. பைபிள் சொல்லுதுங்க யோசேப்பின் சகோதரனை பத்தி. இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா துஷ்ட மிருகமா. இன்னொருத்தன் பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய தகப்பனார், அதாவது சித்தியோட தவறான உறவில் இருந்தவனா. இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா சர்பத்தை போல் இருக்கக்கூடிய கொடிய விஷம் உள்ளவனா. நான் சொல்லட்டுமா, இத்தனை துன்மார்க்க கிரியைகள் நிறைந்த குடும்பத்திலே யோசேப்பு மாத்திரமே கனி தரும் திராட்சை கொள செடியாய் திகழ்ந்தான் என்றால் ஏன் உன்னால் திகழ முடியாது? அப்பா சரியில்லை, அதான் நான் அப்படி இருக்கேன். ஒரு நாளும் பேசாதே, யோசேப்பை பார். எங்க அம்மா சரியில்லை, அதான் நான் இப்படி இருக்கேன். அம்மா மேல பழிய போடாது. என் அண்ணன் சரியில்லை, என் அக்கா சரியில்லை, என் புள்ள சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, சாக்கு போக்கு சொல்லாதே. சரியில்லாமல் வாழ்கிறவனுடைய வாழ்க்கை சரிந்து போகலாம், நீ தரமாய் வாழ்ந்து போல் உன் வாழ்க்கை ஏற்ற மிகுந்த ஒரு வாழ்க்கையாய் யோசேப்பை போல கனி தருகிற வாழ்க்கையாய் மாறும். சாக்கு போக்கு சொல்லாதீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லு, தாமரை இலை மேல் இருக்கும் தண்ணீர் போல் பட்டும் படா. இலை மேல தண்ணியே படாது. லோத்து கர்த்தரை கண்டடைகிறான். ஏன் தெரியுமா? 1000 பேர் கட்டிங் போட்டோம், நான் போட மாட்டேன். 1000 பேர் துன்மார்க்கமா வாழட்டும், நான் வாழ மாட்டேன். நான் நீதிமான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். சொல்லுங்க, நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீ அப்படி வாழ்ந்து பாரு. நான் சொல்றேன், யாரு கண்ணுக்கும் தெரியாத தெய்வம் உன் கண்ணுக்கு தெரிவார். யாருக்கும் வந்து உதவி செய்யாத தேவன் உனக்கு வந்து உதவி செய்வாரு. யார் குடும்பத்தை காப்பாத்துறாரோ இல்லையோ, எழுதி வைத்துக்கொள், இந்த நாள் தேதியை போட்டு உன் குடும்பத்தை காப்பாத்துவாரு. கொள்ளை நோய்களுக்கும் வாதை வருத்தங்களுக்கும் கஷ்ட நஷ்டங்களுக்கும் தரித்திர ஏழ்மைகளுக்கும் நீயும் உன் பிள்ளைகளும் உன் குடும்பங்களும் காப்பாற்றப்படுவீர்கள். ஒரே காரணம், நீதிமான். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல 1000 பேர் 1000 வேலை பார்க்கட்டும், உங்க அழைப்பு வேற, அவங்க அழைப்பு வேற. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் மூக்கு சைஸ் வேற, அவங்க மூக்கு சைஸ் வேற. உன் தலைமுடி கோர முடி, அவங்க தலைமுடி சுருட்ட முடி. அவங்க முடி வேற, உன் முடி வேற. அவங்க காது வேற, உன் காது வேற. பக்கத்துல இருக்கக்கூடிய பிரதர்ஸ் சிஸ்டர் காதை பிடிச்சு சொல்லுங்க, உன் காது வேற, என் காது வேற. உங்க ஹைட் வேற, என் ஹைட் வேற. என் சைஸ் வேற, உன் சைஸ் வேற. அப்ப இத்தனை தனித்தன்மையை தேவன் வைத்திருந்தாரியானால் நீ எத்தனை பிரதானமான சிறந்த ஒரு நீதிமான் என்பதை புரிந்து கொள். வேலையில் செய்றவங்க அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், ஆனா நான் நீதிமான். இருந்து பார், படைத்த தேவன் உன் கண்களுக்கு தெரிய ஆரம்பிப்பார். பரிசுத்த தேவன் உன் கண்களுக்கு தெரிய ஆரம்பிப்பார். உயிருள்ள தேவன் உன்னோடு இருப்பதை நீ முகமுகமாய் காண ஆரம்பிப்பாய். அல்லேலூயா. ஆமா, அவன் சினிமா பாட்டு பாடுறான், அவன் டான்ஸ் ஆடுறான், அவன் கூத்தடிக்கிறான், நான் கூத்தடிச்சிட கூடாது. அங்க தனித்தன்மையை காண்பிக்க வேணும். நான் நீதிமான், கர்த்தருக்கு பயப்படுறவன், கர்த்தருக்காக வாழ்றவன், சத்தியத்தை வெளிப்படுத்துறவன். இருந்து பார், படைத்த தேவன் உன் கண்களுக்கு தெரிவார். ஆண்டவர் பாருங்க, அவன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிகிறாரு. அல்லேலூயா. பாருங்கள், உங்கள் வாழ்க்கை காப்பாற்றப்படணுமா? இந்த உலகத்தில் உங்க வாழ்க்கை
தலை நிமிர்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணுமா? நான் சொல்றேன், யூனிக் பர்சனா இருங்க, யூனிக் பர்சனாலிட்டியா இருங்க. அவங்க வாழ்க்கை வேற, அவங்க வழி வேற, என் வாழ்க்கை வேற, என் வழி வேற. இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் பாதை, இதுதான் என் பயணம் என்று வாழ்ந்து பார்ப்பில்லையே, கர்த்தர் உனக்கு துணை புரிவார். உன் மேன்மை பெருகும், உன் மதிப்பு பெருகும், உன் மரியாதை பெருகும், உன்னை கனப்படுத்துறவங்க பெருகுவாங்க. கடவுளே உன் கூட இருக்கிறாருன்னு சொல்லி உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன்னை கனப்படுத்துவார்கள், உன்னை மேன்மைப்படுத்துவாங்க. சொல்லப்பட்டிருக்கு 1ஆம் வசனத்திலிருந்து, அவன் என்ன பண்ணானா, கடவுளை கண்டு, கர்த்தரை கண்டு, அவன் எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அப்படியே அடியனுடைய வீட்டுக்கு நீங்கள் திரும்பி வாருங்கள். அவன் என்ன பண்றான்? வீட்டுக்கு வாங்க. 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். நான் சொல்லட்டுமா, உன் கூட வாழ தவிக்கிறாரு, உன் கூட வாழ ஆசைப்படுறாரு. ஆனா நீதான் அவரை கூப்பிட வேணும், நீதான் அவரை அழைக்க வேணும், நீதான் வாயை திறந்து கூப்பிட வேணும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சமயமும், ஒவ்வொரு பொழுதும் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, வாயை திறந்து அவரை கூப்பிடு. ஒவ்வொரு நாள் காலையிலும் மனசு சரியில்லையா, நீ கூப்பிடு, ஆண்டவரே மனசுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுவோம். மனசுல வந்து ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிப்பாரு. ஆண்டவரே காலிருந்து எழும்ப முடியல, கால் வலிக்குது, நீ சொல்லு, எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க வாங்க ஆண்டவரே. என் வீட்டுல ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு பிரச்சனையை பார்க்காம, ஆண்டவரே உங்க பிரச்சனை வரட்டும் ஆண்டவரே. நீ கூப்பிடாமல் அவர் ஒரு நாளும் ஒருபோதும் வரப்போவதே கிடையாது. உனக்கு உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு, வாசற்படியிலிருந்து தட்டிக்கிட்டே இருக்காரு. வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுது, தட்டிக்கிட்டே இருக்கார். நீ திறந்தாதான் அவர் உள்ள வர முடியும், நீ கூப்பிட்டாதான் அவர் வர முடியும். ஏன் தேவ பிள்ளையை இன்னும் அவரை கூப்பிடாமல் இருக்கிறார்? அவரை கூப்பிடு. நிறைய பேர் சொன்னா, கூப்பிடுறேன், சத்தம் போதாது, இன்னும் கூப்பிடு. ஜெபி, நான் ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கிறேன், போதாது, இன்னும் உணர்வு பூர்வமாய் ஜெபி, இன்னும் உள்ள ஆன்மாவிலிருந்து ஜெபி, இன்னும் முழு மனதோடு நீ ஜெபி. நிச்சயமாய் தேவன் உன் வீட்டிற்கு வருவார், உன் இல்லத்திற்கு வருவார், உன் உள்ளத்திற்கு வருவார், உன் உடலுக்குள் வருவார். எங்கெங்கு நீ பாதிக்கப்பட்டிருக்கிறாயோ பாதிக்கப்பட்ட இடங்களுக்குள்ளாக வருவார். பூட்டப்பட்ட வீடுகளுக்குள் புகுந்த ஆண்டவருடைய மகிமை எந்தெந்த பார்ட், எந்தெந்த ஏரியா பூட்டப்பட்டிருக்கோ அந்த பகுதியில் அவர் வருவார். அல்லேலூயா. அவர் வந்து தம்முடைய கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நான் சொல்றேன், ஆண்டவரே இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, இன்னைக்கு இந்த விஷயத்தை நான் முடிக்கணும், இந்த காரியத்தை நான் பண்ணணும், இதை நான் செய்யணும், என் கூட வாங்க ஆண்டவரே, என் கூட வாங்க ஆண்டவரே. இந்த அனுபவம் உனக்கு இருக்குமே ஆனால், ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை வெற்றியின் நாளாகவே இருக்கும். நிமிர்ந்து உட்கார்ந்து வலது கைகளை இருதயத்தில் வச்சு, என்னோடிரும் என்னோடிரும் சொல்லலாமா? இன்ப இயேசுவே என்னோடீரும், என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோ. கைகளை உயர்த்தி கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கைகளை உயர்த்தி என் மனசே அவரை கூப்பிடு, கூப்பிடு, நீ பதில் கொடு, குறைகள் எல்லாம் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக உள்ளத்தில். 2 கைகளை உயர்த்தி, ஐயா வர வேண்டும், வல்லவரே நல்லவரே வரவேணும். இப்ப கூட ஏதோ ஒரு பிரச்சனை நீ இருக்கிற, உன் 2 கைகள் அப்பாவுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நான் சோர்ந்து போயிருக்கிறேன், உடைஞ்சு போயிருக்கிறேன், நொந்து போயிருக்கிறேன், நீங்க வாங்க டாடி, வாங்க டாடி, வாங்க டாடி. என் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கவலை நான் யார்கிட்டயும் சொல்ல முடியல, சொல்லவும் முடியாது. என் மனசுக்குள்ள வாங்க, என் உடலுக்குள்ள வாங்க, என் வீட்டுக்குள்ள வாங்க. இன்னைக்கு உங்க வல்லமையை காண பண்ணுங்க. அப்பா வர வேண்டும், வல்லவரே நல்ல
ஆண்டவரே வரவேனோ வரவேனோ. கூப்பிடு மகனே, மகளே கூப்பிடு 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 மகனே கூப்பிடு. தனியா ஏன் நீ போராடிட்டு இருக்க? தனியா நீ ஏன் கஷ்டப்பட்டு இருக்க? தனியா நீ ஏன் வருத்தப்பட்டு இருக்க? வாக்கு கடங்காத பெருமுச்சிகளோடு உனக்காக ஜெபிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. உனக்கு உதவி செய்ய அவர் காத்துட்டு இருக்காரு. உன்னை உயர்த்த ஆயத்தமா இருக்கிறாரு. உன்னுடைய வேதனையை மாற்ற, நோய்களை நீக்க. ஐயா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே, இப்போ வர வேண்டும் வல்லவரே நல்லவரே, வர வேண்டும் இப்போ வர. சொல்லுங்க சொல்லுங்க, நல்லவர் நல்லவரே, வாங்க வாங்க இப்போ. கூப்பிடு மகளே, உன் ஆபீஸ்க்கு அவரை கூப்பிடு, உன் காலேஜுக்கு அவரை கூப்பிடு, உன் ஸ்கூலுக்கு அவரை கூப்பிடு, உன் பெட்ரூம் அவரை கூப்பிடு, உன் சமையல் அறைக்கு அவரை கூப்பிடு. உன் போக்கிலே வரத்திலே உனக்கு துணையா இருந்து உனக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, அப்பா 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 வல்லவர். கணவன் மனைவி உறவுல பிரச்சனையோடு இருக்கீங்களா? ஆண்டவரே எங்க உறவுக்குள்ள வாங்க. பெற்றார் பிள்ளைகள் உறவுல பிரச்சனையோடு இருக்கீங்களா? உடன் பிறந்தோடு மனஸ்தாபத்துல இருக்கீங்களா? ஆண்டவரே எங்க உறவுக்குள்ள வாங்க, எங்க உறவுக்குள்ள வாங்க. மன காயங்களை மாற்றுங்க, வேதனையை நீக்குங்க. வர வேண்டும் வல்லவரே நல்லவரே, வர வேண்டும். கேளுங்கள், என் நாமத்தினாலே நீங்கள் இதுவரை ஒன்றையும் கேட்கவில்லை. கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அவங்க கேட்கிறாங்க, நாங்க இன்னும் கேட்கவே இல்லையா? கேட்கிறீங்க, ஆனா இன்னும் உணர்வு பூர்வமா கேட்கல. எதை கொடுத்துட்டா போதுன்ற மாதிரி கேட்கிறீங்க. ஆழமா கேளுங்க, அக்கறையா கேளுங்க, பொறுப்போடு கேளுங்க, பாசத்தோடு கேளுங்க, உணர்வோடு கேளுங்க, உற்சாகமா கேளுங்க, தாகத்தோடு கூப்பிடுங்க. வருவார் பிள்ளையே, அந்த இருட்டறைக்கு வருவார், உன் காயத்துக்குள்ள வருவார், உன் கண்ணீருக்குள் வருவார், உன் பயத்துக்குள்ள வருவார், உன் சோகத்துக்குள்ள வருவார், உன் பெட்ரூமுக்கு வருவார், உன் வீட்டுக்கு வருவார். புகாத இடங்களிலும் புகுந்து கிரியை செய்கிற தேவன் இவர். நீர்வாரும் நீர்வாரும் நீர்வாருமே நீர்வாருமே. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக தஞ்சையில் வாழ்ந்ததான ஆபிரகாம் பண்டிதர், புகழ்பெற்ற கிறிஸ்தவ பாடகர், பாடல் எழுதக்கூடியவர், சரித்திர குறிப்பு. பிள்ளைக்கு திருமணம், அவர் தான் எல்லாமே பொறுப்படுத்த செய்யற ஒரு சூழ்நிலை. ஒரு மாசமா வேலை பார்க்கிறாரு, எல்லாரையும் வரவேற்கிறாரு, ஆயத்தங்களை செய்யறாரு, களைச்சு போயிட்டாரு. நாளைக்கு திருமணம், இன்னும் நிறைய வேலை இருக்கு, இவர் தான் எல்லாம் செய்யணும், முக்கியமா இவர் தான் பொறுப்படுத்த செய்யணும். நாளைக்கு பிள்ளைக்கு திருமணம், அதுக்கு முந்தைய நாள் களைச்சு போயிட்டாரு. வாயை திறந்து சொன்னாரா, அப்பா இயேசுவே என் பிள்ளை கல்யாணத்தை நடத்தி கொடுங்கப்பா, என்னால முடியல, ரொம்ப உடைஞ்சு போயிருக்கேன், ரொம்ப நொந்து போயிருக்கிறேன், நீங்க வாங்க, நீங்க வந்து எல்லாத்தையும் பாரு. இப்படி பேசி பேசி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம் பாருங்க. களைப்புல அப்படியே தூங்கிட்டாராம். குடும்பத்தாரும் ரொம்ப களைப்புல தூங்குறாருன்னு அவர் எழுப்பவே இல்லையா. மறுநாள் சரியா மேரேஜ் நடக்கிற அந்த நேரத்துல தான் அவரே எழும்பினாராம். ஐயோ டைம் ஆயிடுச்சு, ஏன் யார் என்ன எழுப்பல? இல்ல நீங்க ரொம்ப களைப்பா இருந்தீங்க. சரி நேரம் குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு மேரேஜுக்கு போனா அங்க எல்லாம் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கான். இவர் முன்னாடி இருந்தா என்னெல்லாம் செய்வாரோ அதை விட சிறப்பா நடந்துகிட்டு இருக்கான். மணவரையில பிள்ளைங்க இருக்கக்கூடிய காரியங்கள், மேரேஜ் போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், வரவேற்பு நிகழ்ச்சிகள், பந்தி பரிமாற்றங்கள் எல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்கு. அவங்க ரிலேஷன் ஒருத்தர் இருந்தாராம், மச்சானை கூப்பிட்டு கேட்டாராம், என்ன எல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்கு, யாரும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? இதோ அவர் தான் வந்தாரு, நீங்க தான் அனுப்புனீங்கன்னு சொன்னாரு, எல்லாம் ஒரு தலைமையில தான் சிறப்பா போயிட்டு இருக்கு, ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு. அவர் தானா?
யார்ப்பா அவரு தெரியலையே. ஒரு நடுத்தர வயது கொண்ட ஒரு வாலிபன் நேரா போனாராம் ஆபிரகாம் பண்டிதர். அந்த வாலிப தம்பி முதுகுல தட்டி, தம்பி யாருப்பா நீ? திரும்பினாராம் பாருங்க. அவ்வளவு பிரகாசம், அவ்வளவு பிரகாசமான தம்பி யாருப்பா? சொன்னாரா, நீ தானப்பா நேத்து என்கிட்ட சொன்ன, எல்லாம் வந்து பாத்துக்கங்க இயேசுவே, எல்லாம் வந்து பாத்துக்கங்க இயேசுவேன்னு சொன்னியே, நான் தான் அந்த இயேசு. அப்படியே பாதத்துல விழுந்தாராம் பாருங்க. இயேசு மறைந்து போனா.